ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 3 மாதங்களையும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பெரிய ஒரு பாக்கியம்! இன்றைக்கு ஒரு நாள் இந்த பூமியில வாழ்வது மிக கடினமான ஒரு நாட்களாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரோ நம்மோடு வாசம் பண்ணி நம்மை தப்புவித்திருக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். வருகின்ற சனிக்கிழமை இது கிருபையின் அக்கினி அபிஷேக அமாவாசை கூட்டம். இந்த ஜெபம் எங்கே நடைபெறுகிறது என்று சொன்னால், சாரோனின் ரோஜா ஊழியங்கள் வெங்கிலே இந்த ஜெபம் நடத்தப்படுகிறது. சென்னையில் இருக்கிறவர்கள் ரெட் ஹில்ஸ் வழியாக வந்து தாமரைப்பாக்கம் கூட்ரோட்டில் இறங்கி ஆட்டோ பிடித்து வெங்கல் என்று கேட்டால் உங்களை அங்கே இறக்கி விடுவார்கள். வெங்கலிலே பஜாருக்கு பக்கத்தில் நம்முடைய ஆட்டோகள் நிற்கும். அந்த ஆட்டோவுக்கு பின்னாடி சாரோனின் ரோஜா உங்களை அன்புடன் வரவேற்கும் என்கின்ற பின்னாடி அந்த ஆட்டோவில் எழுதியிருக்கும். நீங்கள் அதை பார்த்து அந்த வண்டியில கடந்து வரலாம். திருத்தணி நகரி ஆந்திரா அந்த சைட்ல இருந்து வரவங்க, திருவள்ளூர்ல இருந்து தாமரைப்பாக்கம் கூட்ரோடு வந்து இறங்கி அரக்கோணம் திருத்தணி அந்த சைட்ல இருக்கிறவங்க, மப்பேடு கீச்சேரி இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் எல்லாரும் திருவள்ளூர் வந்து திருவள்ளூர்ல இருந்து 505 பஸ்ஸில் ஏறினீங்களா, இல்லை என்றால் ஆரணிக்கு போகிற பஸ்ஸு, கும்மிடிப்பூண்டிக்கு போகிற பஸ்ஸு, இதில் நீங்கள் கடந்து வந்து வெங்கிலே இறங்கிவிடலாம். இந்த கூட்டம் காலை 6 மணி முதல் காலை 10 மணி தனித்தனியாக எல்லாருக்கும் எண்ணெய் வைத்து ஜெபித்து 10 மணி முதல் 2 மணி வரை அமாவாசை கூட்டம் பகலிலே நடத்தப்படுகிறது. நீங்கள் பங்கு பெறுங்கள். ஏன் சொல்கிறேன், அநேகர் எங்களுக்கு அட்ரஸ் தெரியலையா, நாங்கள் எப்படி கடந்து வர வேண்டும் என்று. நித்தியம் தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் கீழ்கண்ட நம்பர்களை தொடர்ந்து நீங்கள் கடந்து வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, வியாழக்கிழமை மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை குடும்ப விடுதலை அக்கினி அபிஷேக கூட்டம் சபையிலே நடத்தப்படுகிறது. இந்த ஜெபம் ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 12 மணி வரை தனித்தனியாக ஒவ்வொரு குடும்பத்திற்காக பேசுறவங்க பேசலாம். தனித்தனியாக ஜெபித்துக் கொள்ள விரும்புகிறவர்கள் தனித்தனியாய் வந்து ஜெபித்துக் கொள்ளலாம். மதியம் 1 மணியிலிருந்து 3 மணி வரை விடுதலையின் ஆராதனை அக்கினி அபிஷேக கூட்டம் நடைபெறும். அந்த விடுதலையின் ஆராதனையில் தான் அநேகருக்கு சுகம், அநேகருக்கு விடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். டிவிலை பார்க்கிறவர்கள் நேரடியாய் வர விரும்பினால் தாராளமாய் வரலாம். நித்தியம் டிவில இன்னைக்கு நைட் பார்க்கிறவங்க நாளைக்கு மதியம் 1 மணியிலிருந்து 3 மணி வரை நேரலை நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். நல்ல கவனமாய் கவனித்துக் கொள்ளுங்கள். 4வது மாதம் 11ஆம் தேதி ஆவடியிலே 2வது வார வெள்ளிக்கிழமை கூட்டம், தீர்க்க தரிசன விடுதலை அக்கினி அபிஷேக கூட்டம் நடத்தப்படுகிறது. வில்லிவாக்கத்திலே 3வது சனிக்கிழமை 19ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 9 மணி வரை விடுதலையும் ஆசீர்வாத அக்கினி அபிஷேக கூட்டம்
வில்லிவாக்கத்திலும் நடத்தப்படுகிறது. நீங்கள் அதிலே பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, இந்த 3வது மாதம் கடைசி புதன்கிழமைக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். எத்தனை ஒரு பெரிய பாக்கியம்! கண்களை மூடி ஹல்லேலூயா, தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர் நீர்தான் நீர்தானையா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே, எல்லாரும் சேர்ந்து துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே. கையை மேல உயர்த்தி துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. உதவிக்காய் கதறினே, கேட்டீரையா. சொல்லுங்க, நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா. தூயவர் தூயவரே, கைய மேல உயர்த்தி துதிக்கு பாத்திரரே, தேவ பிரசன்னம் ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே, ஆண்டவரே, தூயவர் தூயவரே, அப்படியே கைய மேல உயர்த்தி துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே, நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா. பாடலாமா? பாடுங்க பாடுங்க. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. எனக்கு தூயவர் தூயவரே, one more time. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே, துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன்,
குரல் கேட்டீரையா. நாடம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதானையா. கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதானே நானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா. தூயவர் துதிக்கு பாத்திர கைய மேல உயர்த்தி குனிந்து தூக்கினீரே. பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே. இயேசுவே என்னை தூக்கி எடுத்தவரே. அன்பின் பரலோக நல்ல பிதாவே, இந்த ராத்திரி வேளையில தொலைக்காட்சி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் தேவன் நீர் அற்புதத்தை செய்வீராக. எந்த எந்த குடும்பத்திற்கு இன்றைக்கு எந்த வார்த்தை தேவையோ அந்த வார்த்தை மாத்திரம் நீர் பேசும் அப்பா. கலக்கத்தோடும் கண்ணீரோடும் போராட்டத்தோடும் யுத்தங்களோடும் மாந்திரிக பிடிகளோடும் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தை இன்னைக்கு கடந்து வருவதாக. என் சுயத்தில் உண்டாகிற வார்த்தையும் என் நினைவிலே உண்டாகிற வார்த்தைகளும் நான் இந்த தொலைக்காட்சியிலே பேசாதபடி கர்த்தர் தடுத்து நிறுத்தும். இதை எத்தனையோ பேர்கள் எத்தனையோ ஊர்கள் இருந்தது பார்த்து கொண்டிருக்கிறார்களே. உம்முடைய கரத்திலிருந்து ஒரு நன்மை கடந்து வருவதாக. என் ஆண்டவரே அப்படி அதை செய்து முடிப்பீராக என்று சொல்லி உம்முடைய நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேசியிருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு, என் கண்ணீருக்கு மௌனமாய் இராதையும். ஆண்டவரே, நான் விடுகிற கண்ணீர் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்திலே வர வேண்டும் என்று நான் அழுகிறேன். ஆனால் என் கண்ணீருக்கோ நீர் மௌனமாய் இறையதை. நீ மௌனமாயிருந்தால் நான் குழியிலே விழுந்து விடுவேனே. நீ மௌனமாயிருந்தால் நான் தோல்வி அடைவேனே. ஏன் சொன்னால் நீர் என் கண்ணீரை கணக்கில் அல்லவா வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, யாருக்கு இந்த வார்த்தையை பேசுறேன்னு எனக்கு தெரியல. எந்த தனிப்பட்ட நபருக்கு இதை சொல்லுன்னு தெரியல. என் கண்ணீருக்கு நீர் மௌனமாயிராதே. அன்பானவர்களே, எத்தனை நாள் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களோ, எத்தனை நாள் எந்தெந்த காரியத்தை குறித்து நீங்கள் விடாமல் அழுது கொண்டு உங்க வீட்டுக்குள்ள இருக்கலாம், ஆபீஸ்ல இருக்கலாம், வியாபாரம் செய்யலாம், ஏன் ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு அழுகையின் சத்தம் உங்களை தொடர்ந்தது. இந்த ராத்திரி வேளையில அந்த அழுகையின் சத்தத்திற்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வர போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் இந்த ராத்திரி வேளையில ஒரு பிள்ளையை குறித்து ஒரு தாய் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்க. என் பிள்ளையுடைய வாழ்க்கை நிலைமைகள் மாறாதா? நான் பெற்றெடுத்தது ஒரே ஒரு பிள்ளைதான். என் பிள்ளை என் பேச்சை கேட்கவில்லை.
என் பிள்ளை என் அண்டையிலே கடந்து வரவில்லை, என் பிள்ளை ஒரு தீய பழக்கத்தில் இருக்கிறானே, என் பிள்ளை ஒரு பாவத்தில் இருக்கிறானே, அழுது கொண்டு பார்த்து கொண்டு என் அன்பு தாயே, உன் கண்ணீர் அல்லவா கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் கண்ணீர் ஜெபத்திற்கு முடிவு வருகிறது. அல்லேலூயா. வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்து உங்க கண்ணீருக்கு பதில் வருகிறதை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். என் கண்ணீருக்கு என்னவா இருக்காதீங்க, என் ஜெபத்தை கேட்டுட்டு மாத்திரமல்ல, என் ஜெபத்தோட என் கண்ணீரை பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஜெபத்துல நான் உங்களுக்கு நான் என்ன திரும்ப தெரிவிக்கிறேன், என் கண்ணீரினால உங்களுக்கு வார்த்தையை தெரிவிக்கிறேன், என் கண்ணீரினால உங்களுக்கு போராட்டத்தை தெரிவிக்கிறேன். இப்ப நல்லா கவனிச்சுதுங்க. ஒரு குழந்தை அழுது, ஏன் அந்த குழந்தை எதுக்காக அழுது தெரியுமா? அதுக்கு பசி. இப்ப பெரியவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பசி எடுத்துச்சு பிள்ளை, அதுக்கு என்ன கொடு, அதுக்கு பால் உண்டு கொடு. ஏன்னா அது எதுக்கு அழுது? பசிக்கு அழுது. நீங்கள் ஏதோ ஒரு பசி தேவைக்காக நீங்கள் அழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் ஜெபத்திற்கும் உன் கண்ணீருக்கும் நீ எதற்காக விண்ணப்பம் பண்ணி அழுகிறாயோ, எந்த காரியத்திற்காக நீ ஜெபத்திலே முழங்கால் படியிட்டு உன் கண்ணீர் தாரையாய் வடிந்து ஓடுகிறதோ, உன் சத்துருகளும் அப்படி ஓடும்படி கர்த்தர் இந்த ராத்திரி வேளை உனக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. இங்கே தாவீது எழுதுகிறான், கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு. நீங்க என்ன கேட்கிற தேவன் தெரியுமா? ஜெபத்தை கேட்கிற தேவன். லிசன், பாயிண்ட் நம்பர் 1, ஜெபத்தை கேட்கிறவர். பாயிண்ட் நம்பர் 2, சங்கீதங்களின் புத்தகம் 56ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் அலச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் அலச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். பாயிண்ட் நம்பர் 2, 1 ஜெபத்தை கேட்கிறவர், 2வது கண்ணீரை துருத்திலே வைக்கிறவர், 3வது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பாயிண்ட் நம்பர் 3, 1 ஜெபத்தை கேட்கிறவர், 2 கண்ணீரை துரத்திலே கணக்கில் வச்சிருக்கிறவர். பாயிண்ட் நம்பர் 3 எதை கேட்கிறவர்? கண்ணீரின் சத்தத்தை கேட்கிறவர். மீண்டும் வாசிக்கலாம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய இருக்கிற தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டு. இங்கே எசேக்கியாவுக்கு கர்த்தர் சொல்லி அனுப்புறாரு. அவன் செவிறுபுறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஜெபத்தை கேளும், நான் என்னவாய் நடந்தேன் என்பதை நீர் நினைத்து எனக்கு மௌனமாய் இராதையும், என் மரண படுக்கையை மாற்றும்,
யோ என் துக்க நாட்களை முடிய பண்ணும். ஓ என்னுடைய படுக்கையில் இருந்து என்னோடு போராடுகிற சில வல்லமைகளை உடைத்து என் படுக்கை விட்டு எழுந்திருக்கும்படி என்னை உயரத்திற்குள்ளே கொண்டு வருவீராக. வேதம் சொல்லுகிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது எசேக்கியா, ஏசாயா 38:2. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை செவர்புறமாய் திருப்பி கர்த்தரை நோக்கி கர்த்தாவே, நான் உமது பார்வைக்கு உண்மையாகவும் மன உத்தமமாயும் உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நீ நினைத்தருளும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதார். ஆண்டவரே, எனக்கு வந்த ஆபத்து கொடூரமான ஒரு ஆபத்து. ஒரு தீர்க்கதரிசி மூலியமாய் எனக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா ஆண்டவரே? இன்னும் சற்று நேரத்துக்குள் உன் உயிர் பிரிந்து விடும். இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள் உன் உயிர் பிரிந்து விடும் என்று சொல்லி ஆண்டவரே, எனக்கு ஒரு வார்த்தை என் காதுக்குள்ளே கடந்து வந்தது. இன்றைக்கு என் ஜபத்திற்கு நீ மௌனமாயிராதையும், என் பிள்ளைகளுடைய ஜபத்திற்கு மௌனமாயிராதையும். எத்தனை பேரு கண்ணீர் வடித்து கொண்டு வீட்டுக்குள்ளே அழுது கொண்டிருக்கிறீங்களோ? எந்த வீட்டுக்குள்ள நீ கும்மரை கொண்டிருக்கிறியோ? எந்த வீட்டுக்குள்ள நீ பதறை கொண்டிருக்கிறியோ? எந்த வீட்டுக்குள்ள நீ நடுநடுங்கி கொள்ள இருக்கிறியோ? எந்த வீட்டுக்குள்ள சாபத்துல கட்டி இருக்கிறியோ? எந்த வீட்டுக்குள்ள வியாதியில கட்டி இருக்கிறியோ? எந்த வீட்டுக்குள்ள சூரியத்துல கட்டி இருக்கிறியோ? கர்த்தர் அதை உடைக்க போகிறார். கர்த்தர் அதை உடைக்க போகிறார். கர்த்தரை உடைக்க போகிறார். உன் ஜபத்திற்கு இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒரு பதிலை அனுப்ப போகிறேன். நான் ஒரு பதிலை அனுப்ப போகிறேன். உன் கண்ணீர் அல்லவா நான் துருத்திலே வைத்திருக்கிறேன். உன் கண்ணீரை கண்டேன் அல்லவா? உன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவனே, சொல்லுங்க வாயை திறந்து. என் விண்ணப்பத்தை கேட்கிற தேவனே, என் கண்ணீரை கண்டவரே, என் கண்ணீரை கண்டவரே, இன்றைக்கு நான் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் ஒரு பதிலை அனுப்பும் ஐயா. யாரெல்லாம் ஆண்டவரே இதுவரை வீட்டுக்குள்ள உபவாசம் இருந்து பிள்ளைகளுக்காக புருஷனுக்காக அழுது ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே, சத்துருவாளை என் குடும்பம் சிதறடிக்கப்பட்டுடுச்சு ஐயா. சத்துருவாளை என் குடும்பம் நொறுங்கி போய்விட்டது. எசேக்கியா சொல்றான், ஆண்டவரே, உம்முடைய பார்வையில் நான் நல்லமானதை செய்தேன் என்பதை இன்னைக்கு நினைத்தருளும் ஆண்டவரே. நான் கண்ட வியாதி என் பிள்ளைங்க காணக்கூடாது. என் வீட்டை விட்டு அந்த வியாதியை எடுத்துருங்க ஆண்டவரே. என் வீட்டை விட்டு அந்த வியாதியை எடுத்துருங்க ஆண்டவரே. என்னை துரத்தின வல்லமை என் வீட்டுல இருக்கக்கூடாது. என்னை அழிக்க வந்த மந்திரம் என் வீட்டுல இருக்கக்கூடாது. எனக்கு விரோதமா அனுப்பினது என் வீட்டுல இருக்கக்கூடாது. என் வீட்டை சுத்தமாக்குவோம் ஆண்டவரே. உன் வீட்டுல எங்க தகுடுகளை புதைச்சிருந்தாலும், உன் வீட்டுக்குள்ள துணி எடுத்து செய்யப்பட்ட மந்திரமா இருந்தாலும், உன் வீட்டுக்குள்ள போட்டோ எடுத்து செய்யப்பட்ட மந்திரமா இருந்தாலும், உன் வீட்டு மண் எடுத்து செய்யப்பட்ட மந்திரமா இருந்தாலும், இந்த ராத்திரிகள்ல கர்த்தர் எரிய பண்ணுவாரு. எரிய பண்ணுவாரு. எரிய பண்ணுவாரு. எரிய பண்ணுவாரு. எரிய பண்ணுகிறாரு. ஓ ரபா ஹபா ரபா கபா ரபா, ஓ ரபா கபா ரபா கபா ரபா. எசேக்கியா வீட்டுக்குள் இருந்த ஒரு வலு சர்ப்பத்தின் ஆவி, எசேக்கியாவை சாவடிக்க வந்த மரணத்தின் ஆவி, அவன் வீட்டை விட்டு கர்த்தர் வெளியேற்றினார். வீட்டை விட்டு கர்த்தர் வெளியேற்றினார். அவன் சரீரத்தில் வந்த வியாதி அவன் வீட்டுக்குள் இருந்து சுகமடைந்ததை போல உன் வீட்டிலே கர்த்தர் சுகமாக்குறாரு. கையை தட்டி பெற்றுக்கோ. glory glory ரபா கபா ரபா கபா, ஓ ரபா கபா ரபா கபா ரபா, ஓ ரபா கபா ரபா கபா ரபா. வீட்டை கர்த்தர் இன்னைக்கு சுத்திகரிக்கிறாரு. உன் வீட்டை கர்த்தருடைய ரத்தம் தெளிக்கப்படுது. எந்த வீட்டுக்குள்ள குத்து உயிராய் குலவீராய் இருந்தியோ, எந்த வீட்டுக்குள்ள நீ மரண படுக்கையில் இருந்தியோ, எந்த வீட்டுக்குள்ள ஏவல் கிரிய செயல்பட்டுச்சோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
உன் எல்லையில இறங்குது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு ரூம்ல இறங்குது. இயேசு கிறிஸ்து ரத்தம் உன் நிலைக்காக பூசப்படுகிறது. எல்லா மரண கட்டுகள் உன் வீட்டு வாசல் வழியா வந்தது. கர்த்தரை உடைத்து உன் ஜெபத்திற்கு பதில் தருகிறார். ஒவ்வொரு குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். தேவைகளை சந்தியும் அப்பா. விடுதலை தாரும். இயேசுவின் பேராலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சாரோனின் ரோஜா ஊழியங்கள் நடக்கும். இது கிருபையின் அக்கினி அபிஷேக அமாவாசை உபவாச ஜெபம் நடைபெறும் நாள் 29/3/2025 சனிக்கிழமை அன்று காலை 10 மணி முதல் நடைபெறும். தேவ செய்தியாளர் பாஸ்டர் சேவர். தேவ செய்தியின் தலைவர் வஞ்சகத்தின் ஆவியை உடைக்கும் அபிஷேகம் நடைபெறுகிறது. சாரோனின் ரோஜா சபை வளாகம் எங்கள் EB ஆபீஸ். பில்லி சூனிய கட்டுகளிலும் தீராத வியாதிகளிலும் மரண கட்டுகளிலும் அவதிப்படுகிற உங்களுக்காக ஒவ்வொரு மாதம் அமாவாசை நடைபெறுகிற இக்கூட்டத்தில் விசேஷித்த பிரார்த்தனை ஏறெடுக்கப்படுகிறது. கடந்த மாதம் தேவன் செய்த அற்புதங்களை தேவன் நாம மகிமைக்காக இப்பொழுது தொகுத்து வழங்குகிறோம். போகும்போது அந்த சத்துருவின் பாகாலின் படையெல்லாம் துக்கு நூறாய் உடைந்து போகுது. துக்கு நூறாய் உடைந்து போகுது. துக்கு நூறாய் உடைந்து போகுது. சொல்றாரு, எவனுக்கு முன்னாடி நீ நொந்து வந்தியோ, யாருக்கு முன்னாடி நீ உடைஞ்சி வந்தையோ, அவனுக்கு முன்னாடி உன்னை நான் தைரியமா உன் எல்லையில நடக்க உன் வயிற்றுல இருக்கிற மந்திரம், உன் வயிற்றுல இருக்கிற சூரியம் இப்ப எரியுத எரியுத. இப்ப சூரியத்தை எடுக்கிற எல்லா மந்திரத்தை எடுக்கிற இப்ப எடுக்கிற. உனக்கு விரோதமாய் இருக்கிற ஒரு பெரிய மதில் உன் கைக்கு விரோதமா கட்டி வச்சிட கட்டு, உன் கர்ப்பத்துக்கு விரோதமா கட்டி வச்சிட கட்டு, உன் வீட்டுக்கு விரோதமா செஞ்சு வச்சிட சூனியம், உன் ஓட்டு வீட்டில இருந்து 28 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பனுக்கு செஞ்ச சூனியம், உங்களுக்கு செஞ்ச சூனியம், இப்போ உன் குடும்பத்துக்கு செஞ்ச மந்திரம் இப்ப எரியடா எரியடா. லொரி யாருக்கோ வயிற்றுல கட்டி வச்சுக்கிற கட்டு, இடுப்புல கட்டி வச்சுக்கிற கட்டு, கழுத்துல கட்டி வச்சுக்கிற கட்டு, சர்பம் எப்ப பார்த்தாலும் உன் கனவுல வந்து நிக்கிற சர்பம் இப்ப அது எரியட்டா எரியட்டா எரியட்டா. சாபத்தின் கட்டுகள் எரியட்டும். உன் பணத்தை புடுங்கி வச்சிருக்கிற, உனக்கு வர வேண்டிய வேலையை புடுங்கி வச்சிருக்கிற, இன்னைக்கு உடையுது, இன்னைக்கு உடையுது, இன்னைக்கு உடையுது, இன்னைக்கு ஒவ்வொருத்தர் உடைஞ்சு கீழே விழுது, ஒவ்வொருத்தர் உடைஞ்சு விட்டு கீழே விழுது. இந்த வாலிப பெண்ணை விட்டு கீழே விழுது, இந்த வாலிப பெண்ணை விட்டு கீழே விழுது, கீழே விழுது, கீழே விழுது, கீழே விழுது. தூக்கு தூக்கு. நான் உன்னை சுகமாக்கவில்லை, ஒரு தீர்க்கதரிசியின் வல்லமை உன் மேல இறங்க போகுது. சொல்லு சொல்லு, பயப்படாம சொல்லு. எங்கிருந்து வர பேசு, என்ன என்ன பிரச்சனை வந்து. இப்போ ஒரு வல்லமை உன் மேல இறங்குது. இப்ப நிக்கிறிய அந்த எரிச்சல் இருக்குதா?
அந்த எரிச்சல் இருக்குதா? அந்த எரிச்சல் இருக்குதாம்மா? அம்மா எரிச்சல் இருக்குதா? இப்ப இருக்குதா? இப்ப இருக்குதா? நொடி பொழுதிலே கர்த்தரை மாற்றினார். இப்ப இந்த புள்ள கீழே விழுந்த நேரத்தில் ஒரு தீர்க்கதரிசியின் வல்லமை இறங்குறது உண்மை என்று சொன்னார். உங்க வீட்டுக்குள்ளே கர்த்தர் இறங்குவாரு, உங்களுக்குள்ளே இறங்குவாரு. எந்தெந்த ஹாஸ்பிட்டலா போனேன்? நிறைய ஹாஸ்பிட்டல். கடைசியாக சென்ட்ரல் ஜிஹெச் போனேன். உனக்கு கடைசியாக நீ எவ்வளோ நல்ல மைக் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறியோ அவ்வளோ நாள் மாத்திரை போடணும்னு சொல்லிட்டாங்க. நான் 2025 பிறந்தோடனே நியூ இயர் நினைவேன்னேன். சும்மா நான் இனியில நான் மாத்திரை தொட மாட்டேன், என்னை வச்சுன்னா வச்சுக்க, எத்துக்கல ஏற்றுக்கோன்ட்டு அந்த மாத்திரை நான் தொடல. இந்நாள் வரையும் நான் போடல, எத்து நான் ஓரமாக வச்சுட்டேன். நீ நம்பினியாம்மா இங்க அந்த சுகம் கிடைக்கும்? நம்பினியா? அன்னைக்கு ஜெபம் பண்ண பேர் நைட் எப்படி இருந்துச்சு உனக்கு? அந்த நைட்டு நீங்கள் கொடுத்த எண்ணெயை பூசிட்டு தூங்குனேன். கொஞ்ச நேரம் தூங்குனேன், அப்புறம் வெடிக்கால தான் எண்ணெய் அமைச்ச ஆரம்பிச்சு. கொஞ்ச நேரத்துக்கு நிம்மதியாக தூங்கினேன். அல்லேலூயா. பிள்ளை சொல்லுது, நான் செத்துடணும். இன்னைக்கு உன் சாவை இன்னைக்கு கர்த்தர் மாற்ற போறாரு. நீ எதுக்காக சாகணும்னு நினைச்சியோ, நீ எந்த தேவைக்காக சாகணும்னு நினைச்சியோ, அதை உடைச்சி உன் கையில கர்த்தர் கொண்டு வர போறாரு. உன் தேவையை கர்த்தர் கொண்டு வர போறாரு. உன் தேவையை கர்த்தர் கொண்டு வர போறாரு. நிக்கிற எல்லாரும் மேலையும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி இவ சரியத்துல கட்டி வச்ச எல்லா கட்டுகள் அறுக்கப்பட்டு கீழே விழுது, அறுக்கப்பட்டு கீழே விழுது, அறுக்கப்பட்டு கீழே விழுது, அறுக்கப்பட்டு கீழே விழுது, அறுக்கப்பட்டு கீழே விழுது. டாஸ் சொல்லுங்க, என் சத்துருக்கு முன்னாடி சொல்லுங்க, என் செய்வனைக்கு முன்னாடி, எனக்கு சத்துரு அனுப்பின வியாதிக்கு முன்னாடி நான் விடுவிக்கப்படுவேன். சாரோனின் ரோஜா ஊழியங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு ஆராதனை, முதல் ஆராதனை அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இரண்டாவது சுகமளிக்கும் ஆராதனை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. மேலும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் குடும்ப விடுதலை உபவாச ஜெபம் அதிகாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் ஒவ்வொரு கடைசி சனிக்கிழமை அன்றும் திறப்பின் உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று இது கிருபையின் அக்னி அபிஷேக கூட்டம் ஜெபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். அன்பானவர்களே, இந்த கூட்டங்களில் நீங்கள் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் உங்கள் ஜெப ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள இஸ்ரேல் ரோஸ் ஆஃப் ஷாரோன் மினிஸ்ட்ரீஸ், பாஸ்டர் இஸ்ரேல், எம்ஜிஆர் நகர், வெங்கல், இபி ஆபீஸ் ஆப்போசிட். தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 9711275519, 8098814883.